இன்றைக்கு ஒரு செய்தியை நாம் கேட்போம். எரேமியா புத்தகம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றம் கூடுமானால் தீமை செய்ய பழகிய நீங்களும் நன்மை செய்ய கூடும். இந்த காலை வேளையில என்னுடைய செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், அதாவது தீமை செய்கிற பழகின நீங்கள் நன்மை செய்ய முடியும். திரும்ப சொல்கிறேன், தீமையை செய்து பழக்கப்பட்ட வாழ்க்கையில நீங்க நன்மைகளை செய்ய முடியும். இங்க ஒரு கேள்வியோடு இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. இந்த அதிகாரம் தெரியுமா? ஒரு கேள்வி. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியும் மாற்ற முடியுமோ? இதற்கு பதில் முடியாது. என்ன பாருங்க எல்லாரும், எத்தியோப்பியா என்று சொன்னால் ஆப்பிரிக்க தேசத்து மக்கள். இனத்தால் அவர்கள் கருப்பு நிறம் உடையவர்கள், பிளாக் பீப்புள் சொல்லுவாங்க. ஆனா சொல்லக்கூடாது. எத்தியோப்பியா சொன்னால் அவருடைய நிற வித்தியாசம். அதே போல இன்னொரு போட்டிருக்குது, அங்க இன்னொரு வார்த்தை போட்டிருக்குது, சிவிங்கி, ஒட்டகை சிவிங்கி. அது இயற்கையாகவே புள்ளிகளோடு கூட பறக்கிறது. வேதம் சொல்கிறது, எத்தியோப்பியன் தோலையும் ஒட்டகை சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்ற முடியுமோ? மாற்ற முடியாது. இரண்டு காரியங்களை சொல்லுகிறேன். the outward, அந்த வெளிப்புற தோற்றம், இந்த கருப்பு தோல். உங்களுக்கு இதை என்னத்தான் நீங்க ஃபேஷியல் பண்ணாலும் என்ன வராது, கருப்பு தோல் என்ன வராது, வெள்ளையா மாறாது. இது வேணா வெள்ளையா மாறும், ஆனா இது மாறாது. அப்படியானால் இவையெல்லாம் தேவனால் திட்டமிடப்பட்டவைகள். எப்படி ஒரு தோலை ஒரு மனுஷன் மாற்ற முடியாது, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணா கூட, அதுபோல மாற்ற முடியாத சில காரியங்களை தேவன் மாற்றக்கூடியவர். தமிழ் ஒரு வார்த்தை இருக்கிறது, தீமை செய்ய பழகின நீங்கள். என்னங்க, ஆரம்பத்திலிருந்து பக்தன் சொல்கிறான், சங்கீதக்காரன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். That means நம்முடைய இயற்கையான சுபாவங்கள் என்ன தெரியுமா? தீமை செய்யவே பழகிவிட்டோம். அப்படிதான் 51ஆம் சங்கீதம் சொல்கிறது, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். அதோட அர்த்தம் என்னவென்றால், we born in sinful nature. நான் ஒவ்வொரு முறை சொல்வது உண்டு, நாம் பாவம் செய்த பிறகு பாவியாகவில்லை, பிறக்கும் போதே நாம் பாவியாய் பிறந்தோம். எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிற மக்களாக இருந்தாலும், every man is a sinner by birth. எந்த மனுஷனும் பிறப்பால் பாவி. ஆனால் அந்த பாவியான ஒரு மனுஷனை ஆண்டவர் இயேசு பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம். அப்போ ஆண்டவருடைய ஆசை தெரியுமா? நீங்க ஒரு மோசமானவன், தமிழ் போடுது தீமை செய்ய பழகினவர்கள். It's an inborn nature. இந்த பிள்ளைகள் கூட பாருங்க, இந்த பிள்ளைகள் தவறு செய்யறாங்க, அடுத்தவங்க அடிக்கிறாங்க, அடுத்தவங்க தீமை செய்யறாங்க. இது என்னவென்றால், இட்ஸ் நேச்சுரல், இயற்கையாகவே அது ஊறி போனதா உள்ள. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்க, நான் நன்மை செய்ய முடியும். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாம், நன்மை செய்ய முடியும், நல்லவனாய் வாழ முடியும். நான் நல்லவன் சொல்லும் போது நினைக்க கூடாது, காசு கொடுக்கிறவங்க, சோறு போடுறவங்க, அந்த நல்லவனை பத்தி சொல்லல. ஆண்டவருக்குள்ளே நான் நல்லவனாய் வாழ முடியும், ஆண்டவருக்குள்ளே ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ முடியும், ஆண்டவருக்கு நான் ஒரு நல்ல சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். திருவசனத்தை படிக்கிறேன் கேளுங்கள். அந்த 13ஆம் அதிகாரம், எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியுமா? சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை என்னால மாற்ற முடியும். கையில தட்டி ஆமென் சொல்லுங்க. உன்னை என்னால மாற்ற முடியும். என்னால மாற்ற முடியாது. நிறைய பேரை
காரணங்களை சொல்லுகிறேன். கவனிங்க. அவுட்வர்ட் இஸ் இம்பாசிபிள். இத மாத்த முடியாது. என்னதான் நீங்க ஃபேஷியல் பண்ணாலும் சரி, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாலும் சரி, you cannot change your outward appearance. ஆனா அதெல்லாம் முக்கியம் வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்கிறார், சீயோன் குமாரத்தியோ உள்ளான மகிமை நிறைந்தவள். இன்றைக்கு அந்த உள்ளான நிலையை தான், அதாங்க உண்மையான மனுஷன். திரும்ப சொல்கிறேன், the outward man is not the real man. என்னுடைய புறம்பான மனுஷன் உண்மையான மனிதன் அல்ல. சட்டை போட்டுக்கிறேன், புரியுதுங்களா, ட்ரெஸ் பண்ணிருக்கிறேன், இது என்னோட உண்மையான மனுஷன் அல்ல. இந்த உண்மையான மனுஷன் தெரியுமா? என்னுடைய உள்ளான எண்ணங்கள், என் சுபாவங்கள், என் ஆசைகள், என் விருப்பங்கள், இதான் உண்மையான மனுஷன். நான் சொல்றது உங்களுக்கு, ஒரு ஆளோட பழகும் போது வெளிப்புறத்துல கருப்பா சிகப்பா அழகா இருக்கிறாங்களா, நகை போட்டு இருக்கிறாங்களா, அது முக்கியம் கிடையாது. அவருடைய ஆசைகள் என்ன? படித்து பாருங்கள். நேற்று வாசித்த வசனம் நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 16:2. சீக்கிரமாய். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள் அவன் பார்வைக்கு எப்படிப்பட்டது? சுத்தமானவைகள். இது ஆங்கிலத்தில் அதை வாசிப்பார்கள், கேளுங்கள். ஆங்கிலத்தில் எப்படி போட்டுள்ளது? The ways of the man are clean. Can you put it in English? இந்த மனிதனுடைய அவனுடைய பார்வையில அவன் எப்படி தெரியுமா? ரொம்ப ரொம்ப நல்லவன். நம்மள சும்மா சொன்னா யாரும் கோச்சிக்கூடாது. பிரதர் நீங்க சரியில்லை அப்படி உங்களுக்கு கோபம் வரும். நான் என்னையா சரியில்லை, எதுல சரியில்லை, எப்படி பார்த்தீங்க? All of man's ways seem innocent to him. அதாவது அவருடைய பார்வையில மனுஷன் எப்படி இருக்கிறான்? கிளீன். நம்மளை பார்த்து இங்க இருக்கிற யாராவது பார்த்து நீ சரியில்லை அப்படின்னு சொன்னா கோபம் வரும். வருமானது தான் சொல்லணும். நீ சரியில்லை கோபம் வரும். உங்களுக்கு கோபம் வரும். நீ அக்செப்ட் இட் ஆர் ரிஜெக்ட் இட். யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, the ways of man is clean in his own eyes. அவன் பார்வைக்கு நினைக்கிறான் நான் நல்லவன், சபைக்கு போறேன், தானே கொடுக்கிறேன், புரியுதுங்களா, நான் நிறைய நல்ல, நான் அவன மாதிரி இல்லை, இவன மாதிரி இல்லை, அவளை விட பரவாயில்லை, இவளை விட பரவாயில்ல, கம்பேரிசன். அந்த தேவன் சொல்றாரு, ஹலோ, உங்களையும் என்னையும் அவருடைய தராசு நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் போடுறது the Lord weighs the spirits. இன்னொரு மொழிபெயர்ப்புல உங்களுடைய மோட்டிவேஷன், உங்களுடைய எண்ணங்கள், உங்கள் சிந்தனைகள் எல்லாம் கலந்து பார்க்கிறார். தமிழ் அழகா இருக்குது. தமிழ் என்ன போடுது தெரியுமா? மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு எப்படி இருக்கிறது? ஹலோ தம்பி, உனதான் சொல்றேன். You think you are right, but the Lord say you are not right. ஆனா ஆண்டவர் தமிழ்ல ஆண்டவருடைய வாக்கு சொல்லுது, அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் என்னங்க சத்தமா சொல்லி இருக்கிறவங்க. ஹலோ, நீங்க மனைவியை மாத்தலாம், மனைவி புருஷனை ஏமாத்தலாம், அப்பா அம்மா பிள்ளைகளை ஏமாத்தலாம், பிள்ளைகள் அப்பா அம்மா ஏமாத்தலாம், ஆனா எல்லாரையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். இந்த இடையில இது 80 இருக்கலாம், 60 இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. ஆனா அந்த உங்களுடைய எண்ணங்களை அளந்து பார்க்கிறார், யோசனைகளை அளந்து பார்க்கிறார், உங்களுடைய சிந்தைகளை அளந்து பார்க்கிறார். எதை விரும்புற? நீ ஏன் சபைக்கு வர? என்ன நோக்கத்துக்காக ஜெபிக்கிற? என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் நேசிக்கிற என்பதை அவர் அளந்து பார்க்கிறார். தமிழை போட்டுருது, என்னோட வழிகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பார்க்கிறாராம்? சத்தமா சொல்லுங்க. என்னுடைய எண்ணங்களை, என் யோசனைகளை, என்னுடைய வாழ்க்கையை அவர் வேர் பண்ணிருக்கிறார். ஹலோ, யோசித்து பாருங்க. ஆண்டவர் போடுற மார்க்கை கரெக்டா இருக்கும். அவர் சொல்றாரு, தீமை செய்ய பழகின நீங்கள் என்ன செய்ய முடியும்? நன்மை செய்ய முடியும். இன்னொரு வார்த்தை, அதாவது அவுட்வர்டு மாற்ற முடியாது, ஆனா இன்வர்ட மாத்திக்க முடியும். உள்ளான வாழ்க்கை. திரும்ப சொல்கிறேன், நீங்க நிறைய பேருக்கு சபைக்கு வரீங்க, ஜோம் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனா உள்ளான வாழ்க்கை மாற்றம் இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்பதை ஒரு 4 காரணங்களை திரையிலே போடுவார்கள். வேகமாய் சொன்னீங்க. நம்பர் ஒன் என்ன காரணம் சொன்னா, நம்முடைய பழைய சுபாவங்கள். எல்லாரும் அந்த தமிழ்ல போடுறது, இந்த பழைய சுபாவங்கள் உங்களை இன்னும் அப்படியே கட்டி பிடிச்சிருக்கு. The strength of the old habits. தமிழில் சொல்லுகிறேன், அந்த பழைய முறைமைகள். 2 ராஜாக்கள் புஸ்தகம் ஏற்கனவே படிச்சிருப்பேன் நினைக்கிறேன். 2 ராஜாக்கள்
2 ராஜாக்கள் 17:34 சீக்கிரமா. 2 ராஜாக்கள் 17:34. இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முதின முறைமைகளின்படியே செய்து வருகிறார்கள். once again என்னதுங்க? இந்நாள் வரைக்கும் சபைக்கு வருகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், பாடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். கிறிஸ்தவன் என்கிற ஒரு அடையாளம் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் வாழ்க்கை எப்படியா? தங்கள் முதின முறைமைகளின்படியே. என்னங்க? என்ன முறைமை? சொன்னா கோச்சிக்க மாட்டீங்க. கோச்சிக்க கவலை கிடையாது. நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது, என்னங்க அங்க கூழ் ஊத்துறோம் போறது, இங்க கூழ் ஊத்துறோம் போறது. அவங்க கூப்பிட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. உங்க வாழ்க்கையில மாற்றமே வர, ஆசீர்வாதங்களே வர. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதைத்தான் உங்கள் சந்ததி செய்யும். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் உங்க பிள்ளைகள் வாழும். If you are living a clean life, உங்க வாழ்க்கை சுத்தமா இருந்தா உங்க பிள்ளைகள் வாழ்க்கை சுத்தமா இருக்கும். உங்க வாழ்க்கை அசுத்தமா இருந்தா பிள்ளைகள் வாழ்க்கை அசுத்தமா இருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், once again, அவருடைய என்ன முறைமையா? முந்தின முறைமையின்படியே செய்து. என்னங்க? ஹலோ, கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது வறுமையிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்தார். திரும்ப எங்க போயிடாதீங்க? நாள் பார்க்கறதுக்கு, நட்சத்திரம் பார்க்கறதுக்கு, வாஸ்துசாஸ்திரம் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு அன்புக்குரியவர்களே, உங்களை சற்று யோசித்து பாருங்கள். தேவன் சொல்கிறார், உங்களுடைய உள்ளான அந்த எண்ணங்கள், உள்ளான சுபாவங்கள், 4 காரியங்களை சொல்கிறேன். நம்பர் 1, அது திரையிலே பாருங்கள். அதாவது அந்த பழைய சுபாவம், the strength of the old habits சொல்லுங்க. பழைய முறைமைகள், பழைய பழக்கம். ஒரு வாரம் சொல்றேன். அல்லேலூயா. கவனிங்க, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு பழக்கங்கள் மாறணும். அந்த பழக்கம் தெரியுமா? உறவுகள் மாறணும், பழக்கங்கள் மாறணும். அப்படியே முன்ன பண்ணேன், அதான் இப்படி பண்றேன் அப்படின்னா வாழ்க்கை மாறவே மாறாது. நீங்க இன்னும் இப்படிதான் இருப்பீங்க. எத்தியோப்பியன் தான் இருப்பான். சிவிங்கியா தான் இருக்கும். ஆனா எத்தியோப்பியன் யாரா மாற முடியும் தெரியுமா? அவன் தோலை மாற்ற முடியும். நான் சொல்றது இங்கோ இல்ல. 2வது குறிப்பு, நீங்க ஏன் மாற்ற முடியல? விட்டுறாதீங்க. நன்மை செய்ய பழகின நான், தீமை செய்ய பழகின நான், அது கொடுத்து தீமை செய்ய பழகின நீங்கள். அதான் சொல்லுங்க, தீமை செய்ய பழகின நான். சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய முடியும்? ஓப்பனா சொல்றேன், குடிக்கிற நான் குடிய விட முடியும். தவறு செய்கிற நான் தவறை விட முடியும். தவறான வாழ்க்கை வாழ நான் தவறான வாழ்க்கை விட முடியும். முடியாது சொல்லாதீங்க, உங்களால முடியும். ஏனென்றால் நீ முடியாத ஒன்றை தேவனோடு எதிர்பார்ப்பதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், என்ன பாருங்க எல்லாரும், சொல்ற வார்த்தை கவனிங்க. You do the possible and the Lord will do the impossible. Understand? சொல்லுங்க, I will do the possible, the Lord will do the impossible. என்னால எது முடியுமோ அதை நான் செய்வேன். முடியாதத காணாவது கல்யாணத்துல சொன்னார் பாத்தீங்களா, தண்ணீரை ஊற்றுங்கள். இது முடியுமா முடியாதா? என்னங்க? திராட்சசம் ஆக்குறது முடியுமா முடியாதா? தண்ணி ஊத்துறது என்னால முடியும், ஆனா ரசமா மாத்துறது நான் தண்ணியை ஊத்த மாட்டேன். அப்படிதான் இருப்பேன், சுத்திக்கிறாங்க. ஜாடியெல்லாம் சுத்தம் பண்ண மாட்டேன். ஜாடியா தான் இருக்கும். அவரே கொண்டு வரணும், அவரே தண்ணி ஊத்தணும், அவர் ரசமா மாத்தணும். எத்தனை புரியுது? எல்லாம் சொல்லுங்க, என்னால் செய்ய முடியவற்றை சத்தமா சொல்லுங்க. நான் செய்வேன், அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். இது உங்களால செய்ய முடியும், தண்ணி ஊத்த முடியும். அதை கூட என்ன முடிச்சு சொன்ன அநியாயம் இல்லை. அவங்களுக்கு தெரியும் விஷயம். தண்ணியை அந்த கச்சாடை சுத்தம் பண்றது என் வேலை, தண்ணி நிரப்புறதும் என் வேலை, அதை ரசமா மாத்துறது கர்த்தருடைய வேலை. உங்களுக்கு ரசமா மாத்துறது, சாயங்காலத்துல அநியாயமா டிவி பார்க்கறது உங்க வேலை, வாழ்க்கை இருளா மாறுறது உங்க வேலை தான். இல்ல, உங்களால் என்ன செய்ய முடியுமோ சொல்லுங்க. என்னால் செய்ய முடிந்தவற்றை நான் செய்வேன். 2வது, செய்யக்கூடிய ஒன்றைத்தான் சொன்னார் அவரு. என்ன சொன்னாரு? ரசம் சொன்னா தண்ணி சொன்னாரு. அது கிடைக்குமா? தண்ணி
அது கிடைக்குமா கிடைக்காதா? கட்டாயம் கிடைக்கும். முடியுமா முடியாதா? முடியும். ஆனா நீ என்ன பாருங்க, எல்லாரும் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்க செஞ்சிருக்கமா, மத்ததெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். கரெக்டா தட்டி ஆமென் சொல்லுங்க. சோ அவங்க ஃபோர்ஸ் பண்றது இல்லை, உங்களால முடியும். 9 மணிக்கு ஆரம்பிக்க வர முடியும். வேலைக்கு போறீங்க, ட்ரெயின் பிடிக்கிறீங்க, மத்த எல்லாம் முகூர்த்த நேரம் என்னங்க நீங்க போன கால் கிட்ட மாட்டாங்க. இல்ல அவர் வரலை, ஸ்ரீவன் தேவன் அவர்களுக்காக காத்து இருக்கிறேன் அப்படி சொல்லுவான். இந்த கொடுமைதான். அதுக்கெல்லாம் முதலிடம் கொடுத்துறோம். ஆனா இதுக்கு மட்டும்தான் நமக்கு பிந்தி வருகிறோம். நம்பர் 2, ஏன் என்னோட வாழ்க்கை மாறல? நம்பர் 2, இரண்டாவது குறிப்பு, அதாவது பாவத்தை இன்னும் பாவத்து மேல ஒரு இன்பம் இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது. Still we have the pleasure of sin. இன்னும் நிறைய அங்கங்கே சில இன்பங்கள், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அவரோட இருக்கணும், இதை பண்ணணும். இன்னும் அந்த பாவத்தோடு கூட ஒரு இன்பம். சத்தமா சொல்லுங்க, பாவத்தோடு ஒரு இன்பம். டிவில ஒரு இன்பம். சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல டிவி மட்டும் சொல்லல. There are some kind of the worldly pleasure. அது இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை மாற்ற முடியுமோ? முடியாது. நன்மை செய்ய முடியுமோ? முடியாது. ஏனென்றால் ஸ்டில் கவனிங்க, இந்த இன்பம் இது மேல தான் வரணும். இது மேல வரணும். இந்த இன்பம் எங்க வரணும்? இது மேல வரணும். இந்த இன்பம் ஆலயத்துல வரணும். இந்த இன்பம் ஆண்டவர் மேல வரணும். இந்த இன்பம் ஊழியத்துல வரணும். யோபின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோபு 15:3. பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களாலும் கற்பிக்கலாமோ? என்னங்க என்ன பண்றீங்க? பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் ஊர் கதை பேசுறது, உலக கதை பேசுறது. என்ன புரியுதா தம்பி? முடிதான் சொல்றேன், உங்களுக்கு தான். ஊர் கதை, உலக கதை, வந்த கதை, போன கதை, அவன் எங்க போனா, இவன் எங்க போனா, நமக்கு என்ன பண்றது? பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் போதும். அடுத்து உபயோகம் இல்லாத வசனங்களாலும். உபயோகம் இல்லாத, அத புரியுதுங்களா உங்களுக்கு? 10 காசு கிடைச்சா பரவாயில்லை, சும்மா உட்கார்ந்து வெட்டி பேசி நம்ம உங்களை தான் சொல்றோமா? உங்களை தான் வெட்டி பேசிட்டு சும்மா. அது என்ன தரும்? எங்க கொண்டு போய் தெரியுமா? அடுத்த வசனம், உங்கள் பக்தியையும் உங்கள் ஜெபத்தையும் உங்கள் தியானத்தையும் குறைய பண்ணுகிறது. படிங்க. நீ பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தையும் குறைய பண்ணுகிறீர். என்ன பாருங்க எல்லாரும், படிச்சு ஒரு புரியுது தெரியல. இது எங்க கொண்டு போகுது தெரியுமா? பக்தி, ஜெபம், தியானம். என்ன சொல்லுங்க? பக்தி, ஜெபம், தியானம். என்ன ஆயிடுது? நம்பர் 2 என்னது? அந்த பாவத்தின் மேல ஒரு இன்பம் வரும்போது கவனிங்க, once increase the other is decrease. கவனிக்கிறீங்களா? ஒன்றின் மேல் நாட்டம் அதிகம், இன்னொன்றின் மேல் குறைவு, நாட்டம் குறைவு. படிச்சாங்களே, பயபக்தியும் வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். ஜெபம் வேற, தியானம் வேற. ஜெபம் நான் பேசுறது, தியானம் அவர் என்று பேசுறது. புரியுதா? ஜெபம் என்பது நான் பேசுவது, தியானம் என்பது அவரோடு பேசுவது. இது ரெண்டு என்ன எழுதிக்கோ. ஆமா, புரியுதுங்களா? காரணம் தெரியுமா? இன்பம் எது மேல இருக்கணுமோ அது மேல இல்ல. வாலிப தம்பி தான் சொல்றேன், சாரி. அந்த இன்பம் இது மேல இன்பம் வந்துச்சுன்னா நீங்க ஓடி வருவீங்க. இது உங்களுக்கு பெருசா தெரியாது. உலகம், பணம், படிப்பு, அந்தஸ்து, புரியுதுங்களா? இது உங்களுக்கு பெருசா தெரியாது. ஏன் தெரியுமா? ஒரு வெறி வந்துடும். எது மேல தெரியுமா? தேவனுடைய காரியங்கள் மேல். ஆமென் சொல்லுவீங்களா? சோ நம்பர் 2, ஏன் மாற்ற முடியல? ஏன் மாற்றங்கள் வரல? தீமையே செய்து பழகி போன நமக்கு தீமை தான் வருது, மாறவே முடியல. எண்ணங்கள் மாறல, சுபாவங்கள் மாறல, ஆசைகள் மாறல, விருப்பங்கள் மாறல, இதுவே மாறல. காரணம் என்றால் ஆங்கில சரியான வார்த்தை, அது மேல இதுக்கு ஒரு பிடிப்பு இருக்கிறது. something is attracting me. நல்லா கவனிக்கணும். அதுதான் நம்ம சாமியார் போஸ்ட் சொல்லல. நோ, இதனுடைய மேன்மை புரிஞ்சிச்சுன்னா, இதனுடைய மேன்மை யோபு 15:3-4 இதனுடைய மேன்மை சொல்லுங்க. பயபக்தி,
அப்புறம் தியானம், ஜெபம். சத்தமா சொல்லுங்க. தேவ பக்தி இருந்த வார்த்தை இருக்குல்ல? யார் இங்கிலீஷ் பாரு. சொல்லுங்க. தேவ பக்தியும் ஜெபமும் தியானமும். என்ன பாருங்க, இதோட வேல்யூ புரிஞ்சிச்சுன்னா, ஹலோ, இந்த வேல்யூ புரிஞ்சிச்சுன்னா மத்ததெல்லாம் வேல்யூலெஸ்ஸா போயிடும். அவர் பைபிள்ல பார்த்தது இவங்க வேல்யூஸ் இல்ல போகுது. Speeches that have no value. நோ வேல்யூஸ். ரொம்ப அழகா இருக்கு ஆங்கில வேதாகமத்துல. அதாவது எது வேல்யூ இல்லையோ அதுக்கு ரொம்ப வேல்யூ கொடுத்துறோம். நான் சொல்ல விளக்குதா உங்களுக்கு? இது எனக்கு ஓகே இல்ல. உண்மை சொல்றேன். இன்னைக்கு வேலைக்கு போனீங்களா? தம்பி, போன வாரம் சபைக்கு வரல, ரொம்ப அநியாயம். வராதவங்க தான் சொல்றேன். நீங்க என்னதான் சம்பாதிச்சீங்கன்னு தெரியல. அப்படி சம்பாதிச்சு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க எனக்கு புரியல. இது என்ன விஷயம்? உங்களுக்கு என்னுடைய வேல்யூ புரியல. You are valueless. ஆங்கிலம் புரியுதா? You value the valueless. அதாவது மதிப்பு இல்லாத ஒன்றை ரொம்ப மதிக்கிறோம், மதிக்க வேண்டிய ஒன்றை மதிக்கிறதே இல்லை. தேவனை விட்டு மதிக்கணும், அது மதிக்கிறதே கிடையாது. தேவனை ஊழியனை மதிக்கணும், மதிக்கிறதே கிடையாது. வசனத்தை மதிக்கணும், அது மதிக்கிறதே கிடையாது. ஜெபம் மதிக்கிறதே கிடையாது. ஜெபம் சொன்னா காதுல காலம் போட்டுக்கின்னு அங்க வானத்தை பார்த்து once again please. Speeches that have no value. That has no value. எதுக்கு மதிப்பு இல்லையோ, understand? You should value which is value. சொல்லுங்க. மதிப்புக்குரிய ஒன்றை சொல்லுங்க. மதிப்புக்குரிய ஒன்றை மதிப்பே, மற்ற எல்லாவற்றையும் மதிப்பே. எதை மதிப்பேன்? எது மதிப்புக்குரியவள்? ஃபாதர் சொல்றாரு, மதிப்புக்கு உரியவளானே மகிமையுடன் நடனம் ஆடுவேன். என்னங்க நீங்க யாருங்க? சதீஷ் யாரு? சத்தமா சொல்லுமா. அவனுக்கு ஒரு வெட்கம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் வாய்ப்பு சொல்லுங்க. நான் மதிப்புக்கு உரியவன், மதிப்புக்கு உரியவள். அது பரலோக வேல்யூ பண்ணுது, அந்த பரலோகத்தை நான் வேல்யூ பண்ணக்கூடாது. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. சொல்ல விடுகிறாமா சிஸ்டர்? உங்களுக்கு தான் பரலோக மதிக்குது. நான் யாரா? மதிப்புக்கு உரியவன். நம்ம எவங்க மதிக்கிறாங்க உலகத்துல? பரலோகம் மதிக்குது. சோ அந்த பரலோகத்தை நான் மதிப்பேன். ஹலோ ஐயா, உங்களுக்கு தான் சொல்றேன். பரலோகம் வேல்யூ பண்ணுதியா? எங்க கணத்துக்குரியவர்கள், நீங்க மதிப்புக்குரியவர்கள். அப்படிதான் பொழுது நீ கனம் பெற்றவனாய் மாறினா என்னங்க இந்த மாதிரி வாக்கு தத்துவம் உனக்கு வைப்பேன், உன்னை எத்தனை வைப்பேன்னு சொல்றாரு. அவரை கீழே வச்சிருவோமே வேண்டாம். நம்பர் 2 முதல்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்னது? என்னங்க? அந்த பழைய சுபாவங்கள் நம்ம அப்படியே கிரிப்பா பிடிச்சிருக்கு, விட முடியல. அந்த பான்பராக்கு, அந்த பீடி சிகரெட்டு, அந்த புகை, அந்த சாராயம், இதை விட்டுட்டீங்கன்னா நீங்க யாரை மாறுவீங்க? நன்மை செய்கிற மனிதனாய் மாறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். சொல்லுங்க, மாறும் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நம்பர் 1 பழைய முறைமைகளை just leave it. நம்பர் 2 எது மேல இன்பம் வேண்டாம்? பாவத்தின் மேல் ஒரு இன்பம் வேண்டாம். பல முறை சொல்லியிருக்கிறேன். இது ரொம்ப நல்ல உதாரணம் இல்லை, எனக்கு தெரியும். இந்த நமச்சல் வரும்போது நல்லா ஸ்போர்ட்ஸ் அப்படி பண்றோம் இல்லையா, சொல்லிடும். அது கண்ண பாருங்க, அப்படியே போட்டி ரொம்ப இன்பமா இருக்கும். அதெல்லாம் ஆட்டி அப்புறம் ரத்தம் வரும். அந்த ரத்தத்துக்கு யார் காரணம்? யாராவது புரிஞ்சுட்டாங்களா? சொன்னது நீங்க தான். சொரியும் போது இன்பம், சொரிந்த பிறகு துன்பம். நல்ல உதாரணம் இல்லை இது. அதான் பாவம். நல்லா இருக்கும், இழுக்க இழுக்க இன்பம் வரை அந்த ராத்திரி லோக்கு இருக்கணும். நீங்க வாழ்க்கை மாறாது. நீங்க யாரை மாறணும்? யாரை மாறுங்க சொல்லுங்க. தீமை செய்ய பழகினா சத்தமா சொல்லுங்க. என்ன செய்ய முடியும்? சத்தமா சொல்லுங்க. இப்படி மா சொல்லுங்க. கெட்டவனாகனா நீங்க நல்லவரா கெட்டவரா? நீங்க நல்லவரா கெட்டவர்களா? நீங்க நல்லவரா கெட்டவரா?
குறையுதோ அங்க தீமை அதிகமாயிடும். ஒண்ணு குறைய இன்னொரு பெருகும். அண்டர்ஸ்டாண்ட்? அது பெருக்கார் அழகா சொல்லிச்சு. நான் கேட்டேன், நீ சென்னைக்கு வந்த பிறகு பக்தி எப்படி மேல ஏறிச்சு அப்படின்னு. ஒன்னு ஏறும் போது ஒண்ணு நிரப்பிடும். சொல்லுறது அவங்களுக்கு இது ஏன் அதாவது பக்தி உயர போச்சுன்னா, பாவம் உயர போச்சுன்னா பக்தி எங்க போயிடும்? கீழே போயிடும். இது மேல நாட்டு அதிக உலகத்தில் அதிகமாக நாட்டம் வந்துச்சுன்னா சபையில நாட்டம் குறைஞ்சிடும். நம்பர் 3 வேகமாக சொல்லி முடிக்கிற போகிறேன். நம்பர் 3 நிறைய குறிப்புகள் இருக்குது. நம்பர் 3 போடுங்க. சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமை. கவனிங்க, பவுன் படிச்ச பின்னாடி இதனால் எனக்கு என்ன நன்மை யோசிச்சு பாருங்க. ஐயா அப்படிதான் கேட்கிறையா, இப்ப பண்றீங்க இந்த வாழ்க்கை தவறான வாழ்க்கை, ஆண்டவர் பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு துரோகமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் வெட்கம் கேவலம், அதாவது ஆண்டவர் துக்கப்படுத்துற வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, இது செய்யறேனே ஒரு பின்புலைகள் எப்படி இருக்கும்? அம்மா உனதான் சொல்றேம்மா, தவறான வாழ்க்கை இது செஞ்சா என் பின்னாடி என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதை நான் பண்ணனேன் என் பின்னாடி என் குடும்பம் எப்படி இருக்கும்? இப்படியே இருந்தா என் வாழ்க்கை எங்க போய் முடியும்? சொல்லுங்க எல்லாரும், எல்லாம் தமிழை சொல்லுங்க. என்ன இல்லை சத்தமா சொல்லுங்க. இதை புரிஞ்சுங்க சிஸ்டர். மரணமோ ஜீவனோ, வருங்காலமோ நிகழ்காலமோ, பசியோ பட்டினியோ, ஒரு நாள் வரும் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்களுக்கு இந்த பாடுகள், இந்த வேதனைகள், இந்த கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குது. எங்க கூட இருக்குது, எனக்கு கூட இருக்குது. எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, பாடுகள், வேதனைகள், கண்ணீர் எல்லாம் உண்டு. ஆனா பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. அது அவருடைய புரிந்து கொள்ளுதல். இன்னைக்கு நம்முடைய புரிந்து தெரியுமா? இன்னைக்கு வண்டி ஓடுனா போதும் பாஸ்டர். படிங்க சிஸ்டர். மரணமானாலும் ஜீவனாலும், மரணமோ ஜீவனோ, மரணமானாலும் ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ் காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் போதும். You understand? என்ன பாருங்க சிஸ்டர், அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையில அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே. காலகாலமா சபைக்கு வரோம், இன்னும் அது புரிந்து கொள்ளுதல் இல்லையே. இதான் வேல்யூ, இது வேல்யூ இல்ல. என்ன பைபிளுக்கு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? இதை விட வேல்யூ உலகத்துல எதுவுமே கிடையாது. இதை விட மதிப்பு சத்தமா, இதை விட மதிப்பு எதுவுமே கிடையாது. கை சொல்லுங்க, சபையை விட மதிப்பு உலகத்துல எதுவுமே இல்லை. Is the value or valueless? Is value or valueless? But you don't value. இதாங்க மதிப்பான இடம், இதான் கனத்துக்குரிய இடம், இதான் மேன்மையான இடம். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு எது தேவன் ஆர்டர் பண்றாரு? 87ஆம் சங்கீதம். அதாவது யாக்கோபின் வாசஸ்தலத்தை விட இந்த சீயோனின் வாசலை ரொம்ப வேல்யூ பண்றாரு. யாக்கோபின் வாசஸ்தலங்களை விட கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலும் போதும். நம்பி நீங்க எதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்களோ எல்லாவற்றையும் பார்க்கலும். சொல்லுங்க, எல்லாவற்றையும் பார்க்கலும். சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றையும் பார்க்கணும். பணம், படிப்பு, அந்தஸ்து, உங்க அசெட், உங்க பேங்க் பேலன்ஸ், என்ன உங்க தொழில், உங்க பையன், உங்க பொண்ணு, உங்க பேர பேத்தி, எல்லாவற்றையும் பார்க்கலும். சீயோனின் வாசல்களில் உங்களுக்காக ரொம்ப வேலை பண்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா புரிஞ்சுங்க, வாழ்க்கையில நீங்க நினைக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்காது. இந்த உலக இன்பம், உலக சந்தோஷம் உங்களுக்கு கொஞ்ச நாள் தான். நண்பர்கள், ஃப்ரெண்டு, எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு, எங்க பார்த்தாலும் பார்ட்டி பார்ட்டி பார்ட்டி. அது தமிழ்ல போடல, அந்த புரிந்து கொள்ள முடியாத ஒரு குருட்டாட்டம். என்னங்க கஷ்டப்படுறவங்க சொல்றேன், பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, வாழ்க்கை தேவை சந்திக்கப்படல, அடிப்படை தேவைகள் இல்லை, கடன், வறுமை, வெளியே சொல்ல முடியாத கஷ்டம். ஆனா இவையெல்லாம் கொஞ்ச நாள் விட்டு போயிடும். ஏன் தெரியுமா? You value the values. சொல்லுங்களா? You value the value. அதாவது மதிப்புக்குரிய ஒண்ணை மதிக்கிறேன், கண்டிப்பா அது என்ன கனம் பண்ணும்.
நான் ஒவ்வொரு நாளும் சொல்றேன் ஊழியர் கூட்டத்துல, அழைப்பை நீ கனம் பண்ணு, அழைப்பு உன்னை கனம் பண்ணும். என்னங்க? You value the values. இதை கனம் பண்றேங்க நானு. எனக்கு தெரியும், என் மனசாட்சி சொல்லுது. எனக்கு என்னுடைய 41 வருஷமா I value this. நிறைய போராட்டம் வந்துச்சு இதை விடுறதுக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கலாம். ஆனா அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நான் இல்லாமலே போயிருப்பேன். I know the values. உங்களுக்கு நேற்று ஒரு கேட்டேன், ஏன் இப்படி இந்த வாரம் முழுசா நான் நிறைய ஊருக்கெல்லாம் டிராவல் பண்றேன், இது எப்படி சாத்தியம்? ஒன்றும் இல்லை, I know the value. எனக்கு அது வேல்யூ தெரியனால தான், என்ன பாருங்க, ஹலோ, அது வேல்யூ தெரியனால தான் மற்றதெல்லாம் எனக்கு வேல்யூனஸா தெரியல. நான் சொல்லுவேன், நிறைய கல்யாணம் இருக்குது, நிறைய கெட் டுகெதர் இருக்குது, பார்ட்டிஸ் இருக்குது, சென்ட் ஆஃப் இருக்குது, அரைவல் ரிசீவிங் இருக்குது. But I don't value. என்னங்க? அரைவலும் இருக்குது, ரிசீவே இருக்குது. But I don't value that. ஏன் வேல்யூ தெரியுமா? இதை நான் வேல்யூ பண்ணிட்டேன்னா பரலோகமே என்ன வேல்யூ பண்ணும். ஆமென். அல்லேலூயா. போதும். நான்காவது குறிப்பு, வாழ்க்கை என்ன இல்லை? என்ன இல்லை? மூணாவது சொல்லுங்க, என்ன இல்லை? சத்தமா. நான் சொல்ல புரியுதா? நான் சொல்றதெல்லாம் புரியுதா கேட்டேன். இங்கிலீஷ் சொன்னேன், வேல்யூ தி வேல்யூஸ். வேல்யூ தி வேல்யூஸ். அதாவது மதிப்புக்குரிய ஒண்ணு என்ன பண்ணு? மதிப்புக்குரிய ஒண்ணு நீ மதி. அந்த பரலோகம் மதிக்கும். ஆமென். Don't value the valueless. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு. நான் ஒரு புக் படிச்சேன். பரலோகத்துக்கு போகிற பாதை கடினம், அதாவது நரகத்துக்கு போகிற பாதை ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஆனா அதை விட பரலோகத்துக்கு போகிற கடினமான பாதை நல்ல மேலானது. நான் சொல்றது உங்களுக்கு, நரகத்துக்கு போகிற ஸ்மூத் பாதையை விட பரலோகத்துக்கு போகிற கடினமான பாதை தான் வாழ்க்கைக்கு மேலானது. ஒருவேளை ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், நடந்து போயிடும். ஆனா கடினமா இருக்கும், ஆனா பரலோகத்துக்கு போகும். ஆமென் சொல்லுங்க. நாலாவது ஒரு சொல்லுகிறேன், அந்த புரிந்து கொள்ளாமை. 4 போட இல்லப்பா, 4 போட. அடுத்து ஒரு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வசனம் படிங்க, அந்த வசனம் once again. அந்த வசனம் படிங்க. படிச்ச வசனம் தான். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். எஸ். என்ன சொல்லுங்க? நிச்சயம் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நிச்சயம் சொல்லுங்க. சத்தமா. எல்லாம் பிறகு சொல்லுங்க. நிச்சயித்திருக்கிறேன். அந்த நிச்சயம் சொல்லுங்க. அந்த நிச்சயம் சத்தமா சொல்லுங்க. அந்த நிச்சயம் ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. ஒரே ஒரு குறிப்பு சொல்ல முடிகிறது. எரேமியா 13:25 நீ என்னை மறந்து பொய்யை நம்பினபடியாலே. அது வந்து ஆக்சுவலா வந்து இந்த புரிந்து கொள்ளாமல் அதுதான் இது வருது. எதை நம்பினபடினா? நீ என்னை மறந்து பொய்யை நம்பினபடியாலே. ப்ளீஸ் எல்லாம் வந்து பாருங்க, எல்லாம் வந்து பாருங்க. நீ என்னை மறந்து பொய்யை நம்பினபடியாலே. அது சொல்லுது, இத பொன்னாடி பெரிய ஆளாயிடலாம், இத பொன்னாடி பெரிய ஆளாயிடலாம், இத பொன்னாடி எப்படி ஆகலாம்? ஆக முடியாது. தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளி மாற்ற முடியுமோ? அது முடியாது. அது இம்பாசிபிள். ஆனா உண்மை என்ன கர்த்தர் மாற்ற முடியும். தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்வராய் மாற முடியும். தவறு செய்ய பழகின நீங்கள் நல்ல காரியம் செய்ய முடியும். பாவியான நீங்கள் பரிசுத்தவானாய் மாற முடியும். என்ன பாருங்க, பலங்கூலமாய் இருக்கிற நீங்க அழகுள்ளவளாய் மாற முடியும். மதிப்பில்லாத நீங்க மதிப்புக்கு உயிராய் மாற முடியும். என்ன பாருங்கம்மா, விருப்பப்படாத நீங்க எல்லாராலும் விருப்பப்படத்தக்களாய் மாற முடியும். ஒருவேளை வெளியான அழகெல்லாம் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உள்ளான அழகை பார்க்கிறார். அந்த அழகு எப்படி வரும்? புண்ணியம், புகழ், நீதி, பரிசுத்தம். யோக படிச்சீங்களா? 15:3 பயம், தேவபக்தி. 2வது ஜெபம். 3வது எல்லாம் வாங்கி சொல்லுங்க, தேவபக்தின்னு சொல்லுங்க. நம்பர் 2, நம்பர் 3
இது இருந்துச்சுன்னா இந்த வாழ்க்கை ஆறுகள் ஓட செய்யும். ஆறுகள் ஓடும், பால் தேன் ஓடும், வாழ்க்கை உயர்ந்த இடத்துக்கு போயிடும். ஹalleluya. ரொம்ப சிம்பிள். மூணு காரியம் தான். 15:3. அம்மா 3 காரியம் தான். நம்பர் 1 என்னது? அம்மா வாய்க்கு சொல்லுங்க மகளே. சத்தமா சொல்லுமா. சத்தமா. அது எங்க வைக்குது? ஒண்ணு இல்ல, ஆண்ட மேல ஒரு அன்பு, பக்தினா வேற ஒண்ணு இல்லைங்க, ஆசை. புருஷன் மேல பக்தி அப்படி நினைக்கிறதுல அது என்ன பேரு? புருஷன் மேல பக்தி என்ன பேரு கேட்டேன்? பதிபக்தி. என்ன சுவாதிப்படும்? தேசத்து மேல பக்தி, குரு மேல ஒரு பக்தி, குரு மேல ஒரு ஆசை, தேவன் மேல ஆசை வச்சா அதுக்கு பேர் தேவ பக்தி. ஆமென். அவருடைய ஊழியக்காரனா சொல்றேன், வாழ்க்கையில ஆறுகள் ஓடும், வாழ்க்கையில பாலும் தேன் ஓடும். எங்கேயோ கொண்டு போய் கத்தர் வச்சிருக்காரு. பரலோகத்தின் பனித்துளிகள், மரணத்தை மரணமாக்கினார், ஆசீர்வாதத்தின் பாதை மற்றும் தேவன் மனிதனானார் என்ற நூல்களை வாங்கி பயன்பெறுங்கள். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 25281985. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com. In English, Pastor Stephen Devakumar, Open Door Church, number 65, Paramananda Mudali Street, 7 Bells, Chennai 600001. Our phone number 25281985. Our email address stephen_opendoor@hotmail.com.